நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 74. தெய்வம் எழுதல். தருமன் வருவதற்குள்ளாகவே விராடர் கிளம்பிவிட்டிருந்தார். ஏவலன், அரசர் சென்று விட்டார் என்று சொன்னான். தங்களுக்காக காத்திருந்தார். பொழுதாகிறது என்றதும் கிளம்பினார். சற்று முன்னர்தான். தருமன் விரைந்து முற்றத்தை அடைந்த போது விராடர் தேர் அருகே நின்றிருந்தார். அருகே நின்ற உத்தரனிடம் ஏதோ கையசைத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை கண்டதும் திரும்பி நோக்கிய பின் பேச்சை தொடர்ந்தார். அவர் தனக்காக காத்திருக்கிறார் என உணர்ந்த தருமன் அருகே சென்று தலை வணங்கினார். சூதர் சொல்லை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சூதர் சொல்லின் இயல்பு என்னவென்றால் அச்சொற்களை அவர்களின் பிற சொற்களே அழிக்கும் என்பதுதான். அதுவரை நாம் காத்திருப்போம் என்றார் விராடர். பின்னர் தருமனை நோக்கிய பின் தேரில் ஏறி கொண்டார். தருமன் ஏறி அவர் அருகே அமர்ந்ததும் தேர் கிளம்பியது. விராடர் இயல்பாக சாய்ந்து கொண்டு, நகரில் உலவும் கதைகளை வந்து சொல்கிறான் மூடன். நகரில் அப்படி எத்தனை கதைகள் அலையும், நாம் அதை என்ன செய்ய முடியும் என்றார். உத்தரன் தன் தேரில் ஏறிக்கொள்வதை தருமன் நோக்கினார். விராடர், கீசகனை நாம் நஞ்சூட்டி கொன்றுவிட்டோம் என்கிறார்கள். நாம் அமைத்த ஒற்றர்கள் அவனை ஒளிந்திருந்து தாக்கியதாக இன்னொரு கதை என்றார். அவனுக்கும் இங்கே அணுக்கப்படைகள் இருந்தன. இத்தனை ஆண்டுகள் இந்நகரை ஆண்டிருக்கிறான். அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். தருமன், அவர் வெல்லப்பட முடியாதவர் என இவர்கள் எண்ணி இருந்தனர். அவர் மேல் என்னென்ன காழ்ப்பும் கசப்பும் இருந்தாலும் அவர் நிஷாதர்களின் பெருமிதம். இத்தனை எளிதாக அவர் கொல்லப்பட்டது அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றார். ஆம், அதேதான். அவன் இறந்ததுமே வீரனென்றாகிவிட்டான். அவனை எரியூட்டிய போது எழுந்த துயரை நோக்கி இருப்பீர்கள். நகரமே நெஞ்சறைந்து கதறியபடி இடுகாட்டை சூழ்ந்து கூடியது. தருமன், ஆம், ஏறிய போது வீரமுரசுகள் முழங்கவில்லையே என நான் எண்ணினேன். வாழ்த்தொலிகளில் அவ்வோசை மூழ்கிவிட்டதை சற்று கழித்தே உணர்ந்து கொண்டேன் என்றார். அவன் இறந்ததுமே மீண்டும் பிறந்தான். அவனை பற்றி நாளும் கதைகள் எழுந்து வந்தன. அவனுடைய வீரம், கொடைத்திறன், அழி, பெருமிதம். இவ்வழி சென்றால் இன்னும் சில மாதங்களில் அவன் இறை வடிவாகி விடுவான். அக்கதைகளில் பெரும்பாலானவை உண்மையானவை என்று தருமன் சொன்னார். விராடர் வியப்புடன் திரும்பி நோக்கினார். நாம் உயிருடன் இருப்பவரை நம் தேவைக்கும் உணர்வுகளுக்கும் ஏற்பவே நோக்குகிறோம். அதற்கப்பால் அவருக்கு என இயல்புகள் பல இருக்கலாம். கீசகர் மாபெரும் படைத்தலைவன், பெருமல்லன். படை வீரர்களை மைந்தர்கள் என நடத்தாதவன் களம் வெல்ல முடியாது. மல்லர்கள் மானுடரை உடலால் அறிபவர்கள், அன்னையரை போல. விராடர், எனக்கொன்றும் புரியவில்லை. அவன் நல்லவன் என்றால் இங்கே தீயவர் எவர், நானா என்றார். தருமன், உயிரோடு இருத்தல் குற்ற உணர்வை உருவாக்குகிறது. இறந்தவர் பால் உள நெகிழ்வுகள் பெருக அதுவே ஏதுவாகிறது என்றார். விராடர் பெருமூச்சு விட்டு, நடுக்கல் நாட்டி வீர வழிபாடு செய்தாக வேண்டும் என்றார்கள். அது தேவையில்லை என்பது அமைச்சர் ஆபரின் கூற்று. காலப்போக்கில் அதை ஒரு பள்ளிப்படை ஆக்குவார்கள். அரசுக்கு எதிரான உணர்வுகள் எப்போதும் எவ்வரசிலும் இருக்கும். அவை அடையாளம் தேடி அலையும். அவ்வாலயம் அவர்களுக்குரிய மையமாக ஆகிவிடக்கூடும் என்றார். தருமன் சிரித்து, அப்படி ஓர் அடையாளத்தை அவர்களுக்கு அளிப்பதே நல்லரசன் செய்ய வேண்டியது என்றார். விராடர் நோக்க, அவர்களின் உணர்வுகள் அவ்வழி வழிந்து செல்லட்டும் அரசே. கீசகரின் குரல் உங்கள் குலத்திற்கு இணையாகவே பெரிதென்றால் மட்டுமே நாம் பிரிதென்ன வேண்டும் என்றார். விராடர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்று சொல் கொண்டிருக்கிறீர் என்றார். இதுவும் நாற்களமே என்றார் தருமன் சிரித்தபடி. அரசையின் மாற்றமே என்னை அச்சுறுத்துகிறது. அவள் தன் உடன் பிறந்தவனை தெய்வமாக ஆக்கிவிட்டாள். அரண்மனையில் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பலி கொடையும் பூசணைகளும் நிகழ்கின்றன. சூதர்கள் வந்து அவன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். காவியங்களே பிறந்துவிடும் போல் இருக்கிறது என்றார். நீங்கள் எதை அஞ்சுகிறீர்கள் அரசே என்றார் தருமன். இந்த கதைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை என்றார் விராடர். அவனை நான் கொல்லவில்லை.
ஆனால் நான் கொல்ல விழைந்தேன். கொல்லப்பட்டது என் பொருட்டே. தருமன்: அதை அஞ்ச வேண்டாம். கீசகர் கொல்லப்பட்டது குறித்த கதைகளில் நிலைக்கப் போவது ஒன்றே என்றார். விராடர் நோக்க புன்னகையுடன்: அவரை கந்தர்வன் ஒருவன் கொன்றான் என்பது என்றார் தருமன். ஏன் என்றார் விராடர். ஏனென்றால் அதுதான் முற்றிலும் நம்ப முடியாததாக உள்ளது என தருமன் நகைத்தார். விளையாடாதீர் குங்கரே என்றார் விராடர். ஆம், அதுவே உண்மை. எண்ணி பாருங்கள். கீசகரின் கதையை இன்னும் ஓராண்டுக்கு பின் எண்ணிக்கொள்பவர் யார்? எவர் எவரிடம் சொல்லப் போகிறார்கள்? சிறுவர்களுக்கு முதியோர் சொல்லும் கதைகளாக மட்டுமே அவர் நினைவு நீடிக்கும். அக்கதைகளில் அவரை வீரரில் வீரர் என சொல்லி பெருக்குவார்கள். அத்தகைய மாவீரனை வஞ்சமோ நஞ்சோ கொன்றதென்றால் அது சிறிதாக தெரியும். கந்தர்வன் கொன்றான் என்பதே கதையென முழுமை கொண்டிருக்கும். இப்புவியில் வாழும் செய்திகளில் பெரும்பாலானவை அவை உண்மை என்பதனால் வாழவில்லை, அழகானவை என்பதனால் வாழ்கின்றன என்று சொல்லி தாடியை நீவியபடி வெளியே நோக்கத் தொடங்கினார் தருமன். விராடர் அவரையே நோக்கி கொண்டிருந்தார். பின்னர், நன்று, உம்மிடம் பேசி பேசி எது விந்தையானதோ அதுவே உண்மை என நம்புவதற்கு பழகிவிட்டேன் என்றார் விராடர். இருவரும் சேர்ந்து நகைத்தனர். கீசகனின் நடுக்கல்லிடத்தில் முன்னரே காவலர்கள் சூழ்ந்திருந்தனர். நிஷதகுடி தலைவர்களும் குலமூத்தார்களும் அமைச்சர்களும் அகம்படியினரும் திரண்டிருந்தார்கள். அரச தேர் அணுகியதும் கொம்புகளும் முரசுகளும் முழங்கின. தேர் நின்றதும் விராடர் கைகளை கூப்பியபடி இறங்க வாழ்த்தொலிகள் எழுந்தன. தரையில் விரிக்கப்பட்ட நடைபாவாடையில் கூப்புகையுடன் நடந்த விராடருக்கு பின்னால் தருமன் தலை குனிந்து நடந்தார். சிற்றமைச்சர்கள் வந்து அரசரை எதிர்கொண்டு அழைத்துச் சென்றனர். இடுகாட்டின் நடுவே கீசகனின் ஆளுயர நடுக்கல் செம்பட்டு சுற்றப்பட்டு செங்காந்தல் மாலை சூடி நின்றிருந்தது. அவன் அருகே கிடைக்கல்லாக பிரீதையின் தாய்க்கல் மலருடன் அமைந்திருந்தது. குலபூசகர் எழுவர் அங்கே செம்பட்டு கச்சை சுற்றி மலர் மாலை அணிந்து நின்றிருந்தார்கள். அரசருக்குரிய மேடையில் விராடர் சென்று நின்றதும் வாழ்த்தொலிகள் அமைந்தன. அரசர் கை காட்ட சடங்குகள் தொடங்கின. உரிமை மட்டும் பொங்கி பொங்கி ஒலித்து கொண்டிருந்தது. நடுக்கல்லுக்கு மஞ்சள் குங்கும செவ்விழுதை அள்ளி பூசினர். மஞ்சள் பொடியும் அரிசி பொடியும் கொண்டு முழுக்காட்டினர். பெரிய உருளையில் ஆவி பறக்க கொண்டு வரப்பட்ட அன்னம் நடுக்கல்லின் முன்னால் விரிக்கப்பட்ட ஈச்சைப்பாயில் கொட்டப்பட்டு 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் மேல் செவ்வரளி, தெச்சி, செண்பகம், செந்தாமரை, காந்தல் மலர்களை போட்டு கமுகு பூக்குலையை நட்டனர். கரிய ஆட்டுக்கிடாக்கள் 3 பூசகர் இழுத்து வந்தனர். அவற்றின் கழுத்தை வளைத்து குருதி குழாயை சிறு கத்தியால் வெட்டி பீரிட்ட குருதியை அந்த அன்னத்தின் மேல் வீழ்த்தினர். விடப்பட்ட ஆடு கால் பதற ஓடி சுழன்று விழுந்து துள்ளத் தொடங்கியது. அடுத்த 2 ஆடுகளின் குருதியை பெரிய மரக்குடுவையில் பிடித்து நடுக்கல்லுக்கு முழுக்காட்டு செய்தனர். கூடி நின்றிருந்தவர்கள் மாவீரர் வெல்க, வீரப்பலி நிறைவுறுக, மூதாதையர் மகிழ்க, குலதெய்வங்கள் அருள்க என வாழ்த்தொலி எழுப்பினர். அலையலையாக இறங்கிய செங்குருதி மாவையும் மஞ்சளையும் கரைத்து குழம்பென்றாகி மண்ணில் ஊறி பரவியது. குருதியில் சில துளிகள் பிரீதையின் தாய்க்கல் மீதும் வீழ்த்தப்பட்டன. திருமாபத்தினி வாழ்க, மூதன்னையர் அடி சேர்க என்று வாழ்த்தியது திரள். குருதி அன்னத்தில் 7 பிடி எடுத்து பிரீதைக்கும் படைத்தார் பூசகர். நெய்ப்பந்தம் ஏற்றப்பட்டு 2 நடுக்கற்களுக்கும் அனலாட்டு செய்யப்பட்டது. படைப்பண்ணத்தின் 7 பகுதிகளில் ஒன்றை மட்டும் எடுத்து வாழை இலையில் பரப்பி அதில் முதல் பிடியை அள்ளி அரசருக்கு அளித்தார் முது பூசகர். மற்றவர்களுக்கும் அன்னம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. பூசனை முடிந்ததும் விராடர் திரும்பி நோக்காமல் நடந்தார். அவரை தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் நடந்தனர். திரும்பி நோக்கலாகாது என எவரோ சொல்லும் மெல்லொலி கேட்டது. உத்தரன் பின்னால் வந்து குனிந்த தருமனிடம், கொங்கரே, பிரீதையின் குடியினர் இங்கே அவளுக்கு பத்தினி வழிபாடு செய்ய ஒப்புதல் கோரினார் என்றான். அதில் என்ன என்றார் தருமன். அவள் முறைப்படி மனம் புரியவில்லை. ஆகவே உடன்கட்டை ஏறினாலும் கீசகரின் துணைவி அல்ல என்கிறார்கள் சிலர். பூசல் மிகுந்த போது ஆபரிடம் சென்று கேட்டோம்.
இதில் அவர் சொல்ல ஏதுமில்லை என்றார். தருமன், ஆம், ஆணும் பெண்ணும் எவ்வகையில் இணைவதென்று எவர் சொல்வது? கீசகர் சத்திரியன், அவர் காந்தர்வ மணம் செய்வதற்கு நெறி ஒப்புதல் உண்டு என்றார். ஆம், அதையே நானும் சொன்னேன் என்றான் உத்தரன். இளவரசே, அவள் அவருடன் விண்ணேகுவாள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவள் பத்தினி அல்ல என்றால் வேறு எவர்? உத்தரன், மிக எளிய அரசியல் கணக்குகள்தான். அவள் சூத பெண். சூதர்களில் இன்று வரை எவரும் உடன்கட்டை ஏறி பத்தினி தெய்வமாக ஆனதில்லை என்றான். ஆவதற்கு தடை உண்டா என்ன என்றார் தருமன். இல்லை, ஆனால் வீரக்கல்லும் பத்தினி கல்லும் அமைவதென்பது அக்குலத்திற்கு பெருமையும் முதன்மையும் சேர்க்கிறது. அதை பிறர் விரும்புவதில்லை என்றான் உத்தரன். தருமன், அதை முடிவெடுக்க வேண்டியவர் அரசர் என்றார். ஆனால் அவர் முடிவெடுப்பதற்கு முன்னரே நகர் மக்கள் முடிவெடுத்து விட்டனர். நகரமெங்கும் பெண்கள் அவளை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் அவளை பற்றி பேசுவதை தவிர்க்கும் தோறும் அவர்கள் மேலும் பேசுகிறார்கள். உத்தரன் பேசிக்கொண்டே சென்றான். நகரின் நிகழ்வுகள் அவனுடைய அன்றாட வாழ்க்கையின் அலுப்பை நீக்கி கிளர்ச்சி கொள்ளச் செய்திருப்பது தெரிந்தது. கீசகரின் உடல் சிதையில் வைக்கப்பட்ட போது புதர்களுக்குள் இருந்து அவள் ஓடி வந்ததை நான் தான் முதலில் கண்டேன். முதலில் என்ன நிகழ்கிறதென்றே புரிந்து கொள்ளவில்லை. இடுகாட்டில் பெண்டிர் வரும் வழக்கமில்லை என்பது கூட என் எண்ணத்தில் உரைக்கவில்லை. அமைச்சர்கள் இவள் எங்கே வந்தாள் என்று கூவினர். அப்போதுதான் நான் எல்லாவற்றையும் உணர்ந்தேன். அத்தனை காட்சிகளையும் பல முறை கனவில் கண்டுவிட்டேன் என உத்தரன் தொடர்ந்தான். கீழே கிடந்த செவ்வரளி மாலையை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டு எரிந்தெழுந்த சிதையில் ஏறி கீசகரை அணைத்தபடி அவள் படுத்து கொண்ட போது என் உடல் பதறியது. கண் பார்வையே மங்கலானது. அவள் உடன்கட்டை ஏறுவதற்காகவே வந்திருந்தாள். புத்தாடை அணிந்திருந்தாள். அது கீசகர் அவளுக்கு முன்பெப்போதோ அளித்த இளநீல பட்டாடை. அது அவரால் அவளுக்கு முதலாக அளிக்கப்பட்டது என்றும் அதை அவள் மணவுடை என கொண்டிருந்தாள் என்றும் சொல்கிறார்கள். அவள் நீராடி ஈரத்துடன் வந்திருந்தாள். ஆனால் பட்டாடை அன்னச்சிறகு போல் பொசுங்குவதைக் கண்டேன். அவள் உடல் துள்ளி துள்ளி புரண்டது. ஆனால் கீசகர் உடலை கைகளாலும் கால்களாலும் இறுக பற்றி இருந்தாள். அவள் தசைகள் வெந்து உருகுவதைக் கண்டேன். கூந்தல் பொசுங்கும் வாடையை இப்போது கூட உணர்கிறேன். உத்தரன் தலையை உலுக்கி கொண்டான். அவள் உடன்கட்டை ஏறியதை யாரோ ஒருவன் ஏறிய பத்தினி வெல்க என்று கூவிய போதுதான் புரிந்து கொண்டேன். அதற்குள் கூட்டம் வெறி கொண்டு கூச்சலிடத் தொடங்கியது. எரியூட்டல் முடிந்து நகருக்குள் நுழைகையில் நகரமே அதை முழங்கிக் கொண்டிருந்தது. நான் அப்போதெல்லாம் உங்கள் அருகேதான் இருந்தேன். இவை அனைத்தையும் நானும் கண்டேன் என்றார் தருமன். ஆம், ஆகவேதான் நான் இதை உங்களிடம் சொல்கிறேன். என்னால் இப்போது எண்ணினால் கூட என உத்தரன் தொடர்ந்தான். விராடர் தேர் அருகே நின்று செல்வோம் என்றார். உத்தரன், நான் எஞ்சியதை நாளை நேரில் வந்து சொல்கிறேன் கொங்கரே. அதற்குள் நகருக்குள் ஒரு சுற்று உலவி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று அறிந்துவிட்டு வருகிறேன் என்றான். உத்தரை தன்னுடன் நடந்த பிருகநளையிடம், நான் இப்பூசனையை தவிர்க்கவே எண்ணினேன். பலவாறாக சொன்னாலும் அன்னை ஏற்கவில்லை. கீசகர் எனக்கு குருதி முறையில் தாய் மாமன். மச்சர்களில் அது தந்தைக்கு நிகரான உறவு. அவரும் எனக்கு அவ்வாறே இருந்திருக்கிறார். இப்போது எண்ணி பார்க்கையில் அவர் என்னை கனிந்த விழிகளால் அன்றி நோக்கியதில்லை என்றும் என் எண்ணம் எதையும் விலக்கியதில்லை என்றும் தோன்றுகிறது என்றாள். பிருகநளை, இறப்பு என்பது அனல். அதில் இட்டு துலக்கினால் துருவும் களிம்பும் அகன்று ஒளி மீள்கிறது என்றாள். உத்தரை, எதையும் தத்துவமாக ஆக்க வேண்டியதில்லை என்றாள். பிருகநளை சிரித்தாள். இன்று நகரில் கீசகர் ஒரு வீர திருவாக ஆகிவிட்டிருக்கிறார். இந்த நாளில் இதே பொழுதில் 100 இடங்களிலாவது அவருக்கு அன்ன கொடையும் குருதி கொடையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாள். அது அவரால் இயன்றது அல்ல. அந்த பெண், அவள் பெயர் என்ன? உத்தரை, பிரீதை என்றாள். ஆம், காதல் கொண்டவள் என்று பொருள். கீசகர் பொருட்டு அவள் உடன்கட்டை ஏறியதனால் உருவான உள எழுச்சி அது. அவளை நான் அறிவேன்.
ஒருபோதும் நல்லியல்புள்ளவளாக அவள் எனக்கு தெரிந்ததில்லை என்றாள். கணவனின் நல்லியல்பும் அல்லியல்பும் பெண்டிரில் ஆடியென எதிரொலிக்கின்றன என்றாள் பிருகன்னலை. நல்ல பெண்ணாக இருந்திருக்கலாம். அவளுக்குள் என்னென்ன உணர்வுகள் இருந்தன என்று எவரும் அறிந்திருக்கவில்லை, இனியும் அறியப் போவதில்லை. நேற்று வரை அவள் உடல் மறைத்தது அவளை, இனி அவள் புகழ் மறைக்கும். அவர்கள் அரண்மனை முகப்புக்கு சென்றதும் சுபாஷினி ஓடி வந்து அவர்களை எதிர்கொண்டாள். பேரரசி 3 முறை கேட்டார்கள். இளவரசி வந்ததும் அழைத்து வரச் சொன்னார்கள். உத்தரை, பூசனை தொடங்கிவிட்டதா என்றாள். நடந்து கொண்டிருக்கிறது. கொடைகள் காலையிலேயே தொடங்கிவிட்டன. இரவுதான் கொட்டிப்பாடல் நிகழ்வு. கீசகரை பற்றி விசுருதர் எழுதிய பாடலை 4 சூதர்கள் பாடப்போகிறார்கள். சைரந்திரி எங்கே என்று உத்தரை கேட்டாள். அவர்கள் உடல் நலமில்லாமல் தன் அறைக்குள் படுத்திருக்கிறார்கள். பூசைகைக்கு சேடியர் அனைவரும் வந்தாக வேண்டும் என்று அரசி ஆணையிட்டார். அதை நான் சென்று சொன்னபோது வர மறுத்துவிட்டார்கள். உத்தரை சிரித்து, அதை அன்னையிடம் சொன்னாயா என்றாள். இல்லை, ஆனால் சொல்லாமலேயே அரசி அதை அறிந்து கொண்டார்கள். அவர் முகம் சினத்தால் சுருங்குவதை உணர்ந்தேன் என்றாள் சுபாஷினி. அரண்மனைக்குள் மணியோசை கேட்டது. விரிந்த கூடத்தில் அரண்மனை மகளிர் அமர்ந்திருந்தனர். அவர்களை கண்டதும் சுதேஷ்னை திரும்பி பார்த்து முன்னிறைக்கு வரும்படி கை காட்டினாள். உத்தரை முன்னால் சென்று அரசியின் அருகே அமர்ந்தாள். பிருகன்னலை பின்னிறையில் அமர்ந்தாள். அவள் அருகே இருந்த பெண்கள் சற்று விலகி கொண்டார்கள். சுதேஷ்னை அவளிடம், பூசைகைக்கு வருவதென்பது அரச கடமை, இது மகளிர் மட்டுமே கூடுமிடம் என்றாள். அவர் பெண்ணும் தானே என்றாள் உத்தரை. நீ சொல் மிஞ்சி சென்று கொண்டிருக்கிறாய் என்றாள் சுதேஷ்னை. சைரந்திரி எங்கே என்றாள் உத்தரை. அவள் தன்னை அரசி என எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இவை அனைத்தும் முடிந்த பின்னர் அவளுக்கு நான் யார் என்று கற்பிக்கிறேன் என்றாள் சுதேஷ்னை. வேண்டாம் அன்னையே, அவள் கந்தர்வர்களால் காக்கப்படுபவள் என்றாள் உத்தரை. நோக்குக, அவளை தொட்டதற்காக கழுத்தொடிக்கப்பட்டார் உங்கள் உடன் பிறந்தார். சுதேஷ்னை, வாயை மூடு என்றாள். உத்தரை புன்னகையுடன் வேறு பக்கம் நோக்கை திருப்பினாள். அரை நடுவே செம்பட்டு விரிக்கப்பட்ட மேடையில் கீசகனின் உடைவாளும் பிரீதையின் வெண்கலச் சிலம்பும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு வெண்மலர் மாலை சூட்டி பொரியும் வெல்லமும் படைத்திருந்தனர். எண்மங்கலங்கள் கொண்ட 7 தாளங்கள் முன்னால் இருந்தன. ஒரு முதிய விரலி கைமுழவை முழக்கிக் கொண்டிருந்தாள். வெளியே சங்கொலி கேட்டது. அனைவரும் எழுந்து நின்றனர். சங்கு முழக்கியபடி சேடி ஒருத்தி முன்னால் வர 7 சேடியர் தொடர்ந்தனர். அனைவரும் தங்கள் கைகளில் சிறிய வெண்கலக் கலங்களில் வெண்பட்டு மூடிய அன்னத்தை வைத்திருந்தனர். பெண்கள் குரவையிட்டனர். பூசகியாக நின்ற முதிய சேடி கையசைத்து அவர்களை அழைக்க, அவர்கள் அந்த அன்ன கலங்களை கொண்டு வந்து பீடத்தின் முன் வைத்து துணிகளை விலக்கினர். மங்கள இசை எழுந்தது. முது பூசகி, விண் புகுந்தவளே, கொண்டவனை காத்து குலம் காத்து கொடிவழி காத்து நில். அங்கு நின்று இங்குள்ளோருக்கு அருள் பொழி. உன் அடி பணிகிறோம் அன்னையே என்று கூவினாள். பெண்கள் குரவையிட்டபடியே இருந்தனர். விண் புகுந்த வீரனே, மண்ணில் உன் பெருமைகள் வாழ்க, விண்ணில் நீ ஒளி கொள்க. உத்தரை சூழ்ந்து நின்ற பெண்களை பார்த்தாள். அனைவர் கண்களிலும் நீர் நிறைந்திருந்தது. சிலர் குனிந்து விசும்பினர். அது மெய்யான கண்ணீர் என்றே அவளுக்கு தோன்றியது. அந்த சூழலா பிரீதையின் உயிர் கொடையா? எது அந்த விழிநீரை உருவாக்குகிறது? உண்மையில் விழிநீர் பெரும்பாலும் ஒரு வகை உளப்பயிற்சியின் விளைவு என அவள் அறிந்திருந்தாள். பெண்கள் விழிநீர் விடும் தருணம் அது என்றால் அதை அறியாமலேயே செய்து விடுகிறார்கள். மீண்டும் அவர்களை பார்த்தாள். முகங்கள் அனைத்தும் உருகி கொண்டிருந்தன. அவர்கள் நடிக்கிறார்கள் என்று தோன்றியது. எளிய பெண்கள், தமக்கென்று எண்ணமோ உள்ளமோ இல்லாதவர்கள். நீரோடைய நிறம் போன்று அருகிருப்பவையே அவர்கள். அதை சொன்னது பிருகன்னலை. அவள் திரும்பி பின்னிறையில் நின்றிருந்த அவளை நோக்கினாள். கூரிய விழிகள் ஒவ்வொன்றையும் உட்புகுந்து அறிந்து, ஆனால் சற்றும் பொருட்படுத்தாமல் கடந்து செல்பவை. கூரிய விழிகள் ஒவ்வொன்றையும் உட்புகுந்து அறிந்து, ஆனால் சற்றும் பொருட்படுத்தாமல் கடந்து செல்பவை.
அமர்ந்தெழுந்து செல்லும் கிளைகளை குனிந்து ஒரு கணம் மட்டுமே நோக்கும் பறவை. இவர்கள் நடிக்கிறார்களா? ஆம், இப்போது இவர்கள் பிரீதையாக நடிக்கிறார்கள். முதுவிரலை சுடராட்டு காட்டினாள். மணிகளும் சங்குகளும் முழங்கின. குரவையோசைகள் உடன் இழைந்து சூழ்ந்தன. ஊடை புகுந்த அலறலோசையை கேட்டு அவள் திரும்பி நோக்கினாள். அனைவரும் நோக்கும் திசைக்கு திரும்பிய போது வாயிலில் நின்றிருந்த சுபாஷினியை கண்டாள். அவள் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி விரிந்த குழல் தோளில் இழைய வெறித்த விழிகளுடன் உள்ளே வந்தாள். மீண்டும் ஓர் அலறல். பெண் குரல் அல்ல, காட்டு விலங்கு போல, நெருப்பு பற்றி எரிபவளின் இறப்பொலி போல. அனைத்து ஓசைகளும் அடங்கின. முதுவிரலே, யார் நீ? சொல், நீ யார் என்றாள். மீண்டும் ஒரு முறை அலறி கைகளை தூக்கினாள் சுபாஷினி. மெல்லிய கைகள் மேலும் முருகி வடம் போல் ஆயின. எலும்புகள் நெறியும் ஒலி கேட்டது. பற்கள் உரசிக்கொள்வதை கூட கேட்க முடிந்தது. கழுத்திலும் கன்னங்களிலும் நெற்றியிலும் நீல நரம்புகள் எழுந்தன. யார் நீ? இங்கே ஏன் எழுந்தாய்? சொல், யார் நீ என்றாள் முதுவிரலி. அன்னை தன் தோளை பற்றியபடி நடுங்குவதை உத்தரை உணர்ந்தாள். சுபாஷினி, என் பெயர் கன்யாகவசன், விண்வாழும் கந்தர்வன் என்றாள். எடைமிக்க ஆண் மகன் ஒருவனின் கடும் குரல். இவ்விழி மகனை சங்கு நெறித்து கொன்றேன். அவன் உயிரை என் வாயால் உறிஞ்சிக் கொண்டேன். என் நெஞ்சில் உள்ளது அவன் ஆவி. சுபாஷினி உடல் மெய்ப்பு கொள்ள இரு கைகளையும் நெஞ்சில் சேர்த்து கொண்டாள். ஏன் கொன்றாய்? சொல், ஏன் கொன்றாய் என்றாள் முதுவிரலி. நான் கண்ணியருக்கு காவலாக அமைபவன். இவ்விழி மகன் பெண்ணொருத்தியின் பொற்பை சிறுமை செய்தான். அவை நடுவே அவளை மிதித்தான். அவள் என்னை அழைத்தாள். அவள் ஆணையை ஏற்று இவனை துயிலில் தூக்கி கொண்டு மலர்காட்டுக்கு சென்றேன். மண்கலத்தை என இவன் நெஞ்சுடைத்து கொன்றேன். சுபாஷினியின் சொற்கள் நெறிப்பட்டு கல்லுரசுவதென ஒலித்த பற்களின் ஒலிக்கிடையே எழுந்தன. எங்கும் இருப்பேன். பொற்புடை பெண்டிர் நலன் காக்க 100 கைகளுடன் எழுவேன். 1000 நச்சு கூருகிர் கொண்டிருப்பேன். ஆம், அவள் இரு கால்களின் கட்டை விரல்களை மட்டும் ஊன்றி இருந்தாள். சேடியரில் எவரோ, தேவா, எங்களை காத்தருள்க என்று கூவினாள். மறுகணமே அங்கிருந்த அனைவரும், இறையே, விண்ணவனே, 100 கரத்தனே, காத்தருள்க என்று கூவத் தொடங்கினர். சிலர் கதறி அழுதபடி முன்னால் வர பிறர் அவர்களை பற்றி கொண்டனர். உளம் தளர்ந்து சிலர் நிலத்தில் விழுந்தனர். தரையுடன் முகம் பதித்து கைகளால் அறைந்தபடி அழுதனர். சில கணங்களுக்குள் அந்த அறை ஒரு பித்தர் மாளிகை என ஆகிவிட்டதை உத்தரை கண்டாள். சுற்றி சுற்றி நோக்கி உடல் பதற நின்றாள். பின்னர்தான் தானும் கண்ணீர் வழிய அழுது கொண்டிருப்பதை உணர்ந்தாள். சொல், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் குலத்தான் விண்ணேற நாங்கள் ஆற்ற வேண்டியதென்ன? பலியா, கொடையா, பிழைநிகர் பூசணைகளா? நீ வேண்டுவதென்ன என்று முது பூசகி கேட்டாள். இவனை நான் 100 ஆண்டுகள் என் வாய்க்குள் வைத்திருப்பேன். அதன் பின்னரே வெளியே விடுவேன். அதுவரை இவனுக்கு வீர வழிபாடு நிகழக்கூடாது. நீர்க்கொடையும் அன்னபலியும் நிகழலாகாது. இவனை விண்ணேற்றுபவள் இப்பெரும் பத்தினி. இவனுக்குரியவை அனைத்தும் அவளுக்கே அளிக்கப்பட வேண்டும். இக்குடியின் சேடியருக்கு காப்பென அவள் நின்றிருப்பாள். நெறி மீறுபவர்களை கொன்று குருதியாடுவாள். ஆணை, ஆணை, ஆணை. சுபாஷினி ஓங்கி தரையில் அறைந்தாள். அந்த மெல்லிய கைகளில் இருந்து அந்த ஓசை எப்படி வந்தது என உத்தரை எண்ணினாள். உருக்களித்து விழுந்து கை கால்கள் எழுபட துடித்தாள் சுபாஷினி. வாயோரம் நுரை வழிந்தது. முதுசெவிலி குங்குமத்தையும் மலர்களையும் எடுத்து, விலகுக, விலகுக என கூவி அவள் மேல் அறைந்தாள். மெல்ல அவள் கை விரல்கள் விடுபட்டன. கைகள் வானோக்கி மலர்ந்தன. வாய் திறந்து பற்கள் தெரிந்தன. முதுசெவிலி அவள் கன்னத்தை தட்டி அழைத்தாள். கண்ணிமைகளை விரித்து பார்த்தாள். உள்ளே கருவிழிகள் மறைந்திருந்தன. நீர் என்றாள் முதுசெவிலி. இரு சேடியர் ஓடிச் சென்று கொண்டு வந்த நீர்ச்செம்பை வாங்கி சுபாஷினியின் வாயில் வைத்தாள். அவள் விழித்து கொண்டு எழுந்தமர்ந்து இரு கைகளாலும் நீரை வாங்கி ஓசையெழ குடித்தாள். நீர் என்று மூச்சொலித்தாள். 3 நிறை சொம்பு நீரை அருந்திய பின் மீண்டும் படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். மெல்ல நீள் மூச்சொலி எழுந்தது.
சிறு முலைக்குவைகள் அசைந்தன. அவள் இமைகள் சோழிகள் போல சற்றே விரிசலிட்டு வெள்வெளி காட்டின. ஆழ்ந்த துயிலுக்குள் செல்லச் செல்ல அவள் கை கால்கள் முற்றிலும் தளர்ந்து நிலத்தில் படிந்தன. உத்தரை தன்னை சூழ்ந்து சேடியர் அழுது கொண்டு படுத்திருப்பதை, நெஞ்சை பற்றியபடி கண்ணீருடன் நின்றிருப்பதை பார்த்தாள். விழிகள் சென்று தொட்டபோது பிருகன்னலை புன்னகை செய்தாள். நீர்க்கோலம் 74வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.